Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ட் 3 ஆஃப் பிபிசி, தட் இஸ் ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் ரிலேட்டட் கொஷின்ஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ண போகிறோம். அப்புறம் ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ் அதுலேருந்தும் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது, அதையும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, பார்த்துடலாமா? First question பார்த்துடலாம். How much weight of NaOH required to neutralize 1 milliliter of 0.1 normal acetic acid? இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே டேட்டா கலெக்ஷன் ப்ளஸ் ஃபார்முலா அப்ளிகேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஷனில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக வந்துடும். இதுக்கு ஃபார்முலாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். இதில் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா NaOHக்கும் அசிட்டிக் ஆசிட்க்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் வெயிட் ஆஃப் NaOH. ஸோ வெயிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெக்வயர்ட் டு நியூட்ரலைஸ் 1 milliliter ஆஃப் 0.1 நார்மல் அசிட்டிக் ஆசிட். அப்போ அசிட்டிக் ஆசிடுக்கு இந்த ஃபார்முலா ஆப்டாக இருக்குமா? ஸோ நார்மாலிட்டியும் இருக்குது, வால்யூமும் இருக்குது. இன் எம்எல்ல இருக்கிறனால டிவைடட் பை 1000 போட்டிருக்கோம். இங்கே வெயிட் கேட்டிருக்காங்க, ஸோ தட் நம்ம weight by gram equivalent weight formula எடுத்திருக்கோம். gram equivalent weight is nothing but gram molecular weight. Gram equivalent weight is nothing but gram molecular weight by n factor. அந்த n factor NaOHக்கு 1, அதனால நமக்கு gram molecular weight 40 by 1 இருக்கும். அந்த 40 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நார்மாலிட்டி எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்துடும். இதுதான் எதுக்கானது இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 1 molar H2SO4 is neutralized by அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம நியூட்ரலைஸ்ட் அப்படின்னாலே நார்மாலிட்டி நமக்கு ரெண்டு இதுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். நார்மாலிட்டி ஆஃப் ஒன் ஷுட் பி ஈக்குவல் டு நார்மாலிட்டி ஆஃப் த செகண்ட் ஒன். ஸோ தட் நமக்கு 1 molar கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மாலிட்டி இஸ் நத்திங் பட் மொலாரிட்டி இன்டூ என் ஃபேக்டர். கரெக்டாக? ஸோ 1 இன்டூ என் ஃபேக்டர் இதோடது 2. ஸோ நமக்கு ஆன்சர் எதில் 2 இருக்கோ அது வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 2 mole of NH4OH னா 2 into molarity into n factor. நார்மாலிட்டி இஸ் ஷுட் பி, நான் இங்கே எழுதிக்கிறேன் ஸோ தட் வீடியோஸ் பார்க்காதவங்க நோட்ஸ் எடுத்து பார்த்தா கூட புரியணும், அந்த மாதிரி இருக்கணும். லைக் நார்மாலிட்டி ஆஃப் ஒன் should be equal to normality of the second one. ஓகேவா? நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்ட்டு என் ஃபேக்டர். இது ரெண்டும் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு தான் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 2 இன்ட்டு n factor is 1. இதுக்கு ஆன்சர் 2 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இது கரெக்டு. BaOH taken twiceக்கும் ஆன்சர் 2 தான், அதுவும் கரெக்டு. சிக்கு 1 into 1 வரதுனால இட் இஸ் நாட் த ஆப்ஷன். நெக்ஸ்ட் டி ஆப்ஷனும் மேட்ச் ஆகுது. ஸோ தட் நமக்கு மல்டி கான்செப்சுவல் கொஷினாக ஏபிடி ஆன்சராக வந்திருக்கு. ஐ மீன் மல்டி ஆப்ஷனல் கொஷின்ஸாக. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஹவு மச் வால்யூம் ஆஃப் 0.1 molar HCl required to neutralize 20 ml 0.1 molar Na2CO3. Na2CO3 versus HCl தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நியூட்ரலைசேஷன் இதுக்கு டேட்டா 20 ml 0.1 மோலார். இங்கே 0.1 மோலார் கொடுத்துருக்காங்க, பட் வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் எந்த ஃபார்முலா நமக்கு ஆப்டாக இருக்க போகுது அப்படின்னா மொலாரிட்டி இன்ட்டு என் ஃபேக்டர் இன்ட்டு VML. இங்கேயும் சேம் தான், வால்யூம் தான் கேட்டிருக்காங்க, மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தோம்னா வால்யூம் இன் எம்எல் நமக்கு 40 ml அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும். சிம்பிள் தான். ஒன்லி திங் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். இப்போது ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ் போகலாமா? ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட KMNO4 K2Cr2O7 இதெல்லாம் பிக்சருக்குள்ளே வருது, அவ்வளோதான் ரிடாக்ஸ் டைட்ரேஷன். KMNO4 versus H2C2O4.2H2O அசிடிக் மீடியமில். KMNO4 ஒரு செல்ஃப் இண்டிகேட்டர், பேல் பிங்க் கலர் வரும். தட் இஸ் எண்ட் பாயிண்ட் நமக்கு பேல் பிங்க் கலர் வரப்போகுது. இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா மாலிகுலார் வெயிட்ஸ் கொடுத்துருக்கேன். கொஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டோன்ட் வெரி. ஓகேவா? பட் ஸ்டில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. KMNO4 n ஃபேக்டர் இன் அசிடிக் மீடியம்னால நமக்கு என்ன பார்த்துருக்கோம், பேன் 153ல் ஹிண்ட். இதுதான் பேன் 153. இதெல்லாம் பார்க்காதவங்க இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அசிடிக் மீடியமில் எனக்கு n ஃபேக்டர் 5, மாலிகுலார் வெயிட் 158. H2C2O4ஓடது டூ ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. வாட்டர் மாலிக்யூலை இங்கே கணக்கில் எடுக்கக்கூடாது. ஓகேவா? 2 கிராம் மாலிகுலார் வெயிட் வந்து 126. முடிஞ்சிருச்சா?
ம் ஓகே. இப்போ தென் இதில் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் பார்த்துடலாம். த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 required to oxidize 1 mole of FeC2O4 in acidic medium n into n factor KMnO4க்கும் FeC2O4க்கும் எடுத்திருக்கோம். லைக் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் நம்ம இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணிக்கலாம். n ஃபேக்டர் நமக்கு தெரியும், அசிடிக் மீடியம்னால 5, இங்கே 1 இன்ட்டு 3 FeC2O4 எப்படி நமக்கு 3 வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாரோட கொஷினாக இருக்க போது. FeC2O4 இதுக்கு வந்துட்டு நமக்கு 1 n ஃபேக்டர் 1, இந்த சேஞ்சுக்கு n ஃபேக்டர் 2. ஸோ நெட் n ஃபேக்டர் 1 + 2 வில் பி ஆன்சர் வந்துட்டு நமக்கு என்னவா இருக்க போகுது, 3 இருக்க போகுது. சப்போஸ் இது புரியலைன்னா இதை பார்த்துக்கோங்க, இது கண்டிப்பாக புரியும். ஓகேவா? n ஃபேக்டர் எப்படி 3 வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம ஆன்சர் x is equal to 0.6 அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுக்கு n ஃபேக்டர்ஸ் இங்கே ரிலேட்டட் n ஃபேக்டர்ஸ் இருக்கு. சேஞ்சை பொறுத்து டிஃப்ரென்ஸ் இன் n ஃபேக்டர்ஸ். n ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் டிஃப்ரென்ஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். n ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் டிஃப்ரென்ஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். டிஃப்ரென்ஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்மளோட n ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளோட n ஃபேக்டர். ஓகேவா? கொஷின்ஸ் சான்சஸ் கம்மி தான், பட் ஸ்டில் இதில் இருந்தும் வரலாம். மேக்ஸிமம் நமக்கு KMnO4 K2Cr2O7 இருந்து தான் வரும், பட் மேபி இதில் இருந்தும் வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது. லைக் நமக்கு 3 கொஷின் இருக்குது, 2 கொஷின் இருக்குது, பார்த்துடலாம். இப்போ K2Cr2O7 பற்றின ஒரு டீட்டெயில் பார்த்துடலாம். இதோட கிராம் மாலிகுலர் வெயிட் வந்துட்டு நமக்கு 294. இதோட n ஃபேக்டர் 6. லைக் ப்ரீவியஸ் வீடியோஸில் இதெல்லாம் பார்த்துருக்கோம், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். K2Cr2O7 இஸ் நாட் அ செல்ஃப் இண்டிகேட்டர்ஸ். டைஃபினைல் அமைன் தான் இதுக்கு நம்ம இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் ப்ளூ கலரில் நமக்கு இருக்கும். ப்ளூ கலர் தான் எண்ட் பாயிண்ட்டாக இருக்க போகுது. இங்கே சில இன்ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கேன், இதுவும் இம்பார்ட்டண்ட்டு தான். ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரிக் சல்ஃபேட் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபெரஸ் சல்ஃபைட், ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரிக் சல்ஃபேட் இதுக்கெல்லாம் n ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ how many number of moles of K2Cr2O7 is required to oxidize 1 mole of FeSO3? FeSO3யோட n ஃபேக்டர் என்னன்னு பார்த்துருக்கோம், 1 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ K2Cr2O7ஓடது 6, அதுலேருந்து ஆன்சர் எடுத்திருக்கோம். ஓகேவா? இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின், ஜேஇ மெயின்ஸில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். இது பார்த்துடலாம். ஓகேவா? இந்த அளவுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜேஇ மெயின்ஸ் தானே, இதை வந்து நமக்கு நீட்டுக்கு கேட்க மாட்டாங்கங்கிற காலமெல்லாம் 24ஓட முடிஞ்சிருச்சு. ஜேஇ மெயின்ஸ் கொஷின், ஜேஇ அட்வான்ஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே பார்க்குறது 25லேருந்து வந்தாச்சு, 2025லேருந்து வந்தாச்சு. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப ட்ரிக்கியான கொஷின்ஸும் பாருங்கள், கஷ்டமான கொஷின்ஸாக சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பேப்பர் கஷ்டமாக இருந்தாலும் ஓகே மாட்ரேட்டாக நமக்கு ஃபீல் ஆகும். ஈஸி கொஷின்ஸாக சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கஷ்டமான கொஷின்ஸ் கஷ்டமாக தான் தெரியும். இந்த தப்பை நான் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 20 gram of H2O2 oxidized by 20 ml 0.1 molar KMnO4 solution in acidic medium. Find out the percentage purity of H2O2 கேட்டிருக்காங்க. number of gram equivalents of H2O2 என்ன is equal to number of gram equivalents of KMnO4. H2O2வும் KMnO4வும் தான் இங்கே நம்ம டீலிங்கில் இருக்குது. ஓகேவா? இங்கே சேம் நம்ம லைக் வெயிட் பை கிராம் மாலிகுலர் கிராம் ஈக்குவலண்ட் வெயிட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி H2O2க்கு போட்டிருக்கோம். n ஃபேக்டர் அதோடது 2, மாலிகுலர் வெயிட் 34 இஸ் ஈக்குவல் டு இதோட வெயிட். ஆக்சுவலாக இந்த கொஷினோட வெயிட் என்ன, கொஷினோட வெயிட்னா கொஷினில் கொடுத்துருக்க டேட்டா வச்சு வெயிட் என்னவா வந்திருக்கு நமக்கு 17 × 10⁻⁻2 வந்திருக்கு. பர்சன்டேஜ் பியூரிட்டி செக் பண்ணணும்னா இதுதான் நம்மளோட ஃபார்முலா. Percentage purity is equal to resultant weight by given weight. Resultant weight நமக்கு மேலே கொடுத்துருக்கிறது, by given weight என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா ஆன்சர் 0.85 அப்படிங்கிறது வந்திருக்கும். இதுதான் நம்மளோட percentage purity. ஓகேவா? இது வரைக்கும் டீல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அயோடோமெட்ரி, நெக்ஸ்ட்டு கோயாகுலேஷன், கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் இதெல்லாமே பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் இருக்கும், அதில் கேல்குலேஷன் ஆஃப்
ஹீட் ஆஃப் சொல்யூஷன் அதையும் பார்த்துருவோம். ஓகேவா? இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.